திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே தட்பவெட்ப நிலை மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இந்தியா முழுவதிலும் தற்போது வெப்பத்தினுடைய தாக்கம் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டிலே மிகப்பெரிய உச்சநிலையை வெப்பத்தினுடைய தாக்கம் குறிப்பாக இந்தியாவில் வடக்கு, மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் உணரப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் 45 டிகிரிக்கும் அதிகமான வெப்பத்தினுடைய பதிவு உண்டாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிலே சூரத், ஜெய்ப்பூர் ஆகிய முக்கிய நகரங்களிலே ஒரு நாளைக்கு 250 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த அதிகப்படியான வெப்பத்தின் தாக்கத்தினால். அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் கடந்த 5 நாட்களில் 8000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் இப்படி வெப்பத்தினுடைய தாக்கத்தினாலே உயிரிழந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. தற்போது இந்தியாவில் முக்கிய சில பகுதிகளில் உணரப்பட்டிருக்கிற இந்த வெப்பத்தின் தாக்கமானது இந்தியா முழுவதும் அதிகரித்திருக்கிறது. கடந்த நாளிலே நாம் ஜெபித்தோம் இந்த காரியத்திற்காக. ஒரே நாளிலே 62 பேர் வெப்ப ஸ்ட்ரோக்கினாலே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. இப்படிப்பட்ட ஹீட் ஸ்ட்ரோக்கினால் உண்டாகிற மரணங்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட குறிப்பாக நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட தற்போது தாமதித்து வருகிற வடகிழக்கு பருவமழையானது சீக்கிரமாக ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே தந்தருள, குறிப்பாக கேரளாவிலே தொடங்க இருக்கிற இந்த பருவமழை தாமதித்து வருவதும் இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் அந்தந்த கால சூழ்நிலைகளில் நல்ல தட்பவெட்ப நிலையை, தேவையான கோடை மழையை கொடுத்து இந்த கோடை வெப்பத்தினால் உண்டாகிற தாக்கத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேசம் முழுவதிலும் உணரப்பட்டு கொண்டிருக்கிற கொடிதான வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். இயற்கையெல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொடிய கால சூழ்நிலைகள் நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள், பாதிப்புகளிலிருந்து எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கீங்க. இப்பொழுதும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேசத்தில் அதிகப்படியான கொடிய வெப்பத்தின் தாக்கத்தினாலே ஏற்படுகின்ற இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், ஆண்டவரே முதியவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கொடிய உஷ்ணத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட, அதிகரித்து வருகிற வெப்பத்தினுடைய தாக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம், ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களிலே குறைக்கப்பட்டு நல்ல ஒரு தட்பவெட்ப நிலையை கர்த்தர் கொடுத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தாமதித்து வருகிற இந்த பருவமழை சீக்கிரமாக ஆசீர்வாதமான மழையாக தேவையான பகுதிகளுக்கு அந்தந்த நேரம் அருளப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.